நீங்க வேற ஸ்கூல் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. அவங்க எதனால காலி பண்ண சொல்றாங்க? தருவாங்களா? சப்போர்ட் வாங்குறீங்களோ அதுக்கு வந்து பேரண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா எந்த பேரண்ட் ஒத்துக்க மாட்டேன். சப்போர்ட்டிவா இருக்கும். தெரியாது. தெரிஞ்சதால சொல்றேன். சீக்கிரமா வாங்கிடுவோம். பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்து எலந்தங்குட்டை பகுதியில் ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இப்பகுதியில் உள்ள நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி இயங்க வரும் கட்டடம் மற்றும் நிலம் ஒரு தனியார் நில உரிமையாளருக்கு சொந்தமானது. பள்ளி நிர்வாகம் அவரிடம் வாடகைக்கு ஒப்பந்தம் செய்து இந்த இடத்தை நடத்தி வந்தது. நிலையில் அந்த நிலத்தின் உரிமையாளர் அந்த பகுதியில் ஒரு புதிய டாஸ்மாக் மதுபான கடை அமைப்பதற்கான உரிமையை பெற்றுள்ளார் என பரவலாக கூறப்படுகிறது. பார் அமைப்பதற்கு பள்ளி இருக்கும் இடமே உகந்தது என முடிவு செய்த நில உரிமையாளர் பள்ளி நிர்வாகத்திடம் உடனடியாக கட்டிடத்தை காலி செய்யுமாறு நெருக்கடி கொடுத்துள்ளார். நாளை முதல் பள்ளி இயங்காது, குழந்தைகளை வேறு பள்ளிகளுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற தகவல் காட்டு தீயை போல பரவிய பெற்றோர்களிடம். இதனால் அதிர்ச்சி அடைந்த 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் என்னவாகும் என்ற அதிர்ச்சியில் பள்ளியை நோக்கி விரைந்தனர். 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் பள்ளி வளாகத்தை முழுமையாக முற்றுகையிட்டனர். மதுபான கூடத்திற்காக கல்வி கற்கும் பள்ளியை மூடுவதா என நில உரிமையாளருக்கும் இதற்கு துணை போகும் அதிகாரிகளுக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். டாஸ்மாக் கடைக்காக ஒரு பள்ளிக்கூடத்தையே மூடுவது எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நடுத்தெருவில் நிறுத்த பார்க்கிறீர்களா என்று கண்ணீருடன் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளிப்பாளையம் காவல்துறையினரும் மற்றும் வருவாய்த்துறையினரும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விதிமுறையின்படி பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மதுபான கூடங்கள் அமைப்பது அனுமதி கிடையாது. அப்படி இருக்கையில் பள்ளியையே காலி செய்ய சொல்லி மதுபான கூடம் அமைக்க முயல்வது சட்டப்படி தவறு என்பதை சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் இது குறித்த உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையின் அடுத்து பெற்றோர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர். எனினும் டாஸ்மாக் பாருக்காக பள்ளியை மூட நினைக்கும் முயற்சியை கைவிடும் வரை தங்களின் போராட்டம் ஓயாது என பெற்றோர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். கல்வி கூடத்தை விட மதுபான கூடத்திற்கு முக்கியத்துவம் தரப்படும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சமூக வலைதளங்களில் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.